இப்போ எங்கள் காலேஜ் வந்து மார்னிங் வச்சா உங்க கிளாஸ் ஈவினிங் ஆயிடுமா எப்படி சார்? உங்களுக்கு மார்னிங் தான். ஐ திங்க் 10 to 1 will be your schedule timing. எஸ் சார், மார்னிங் தான் ஸோ உங்களுக்கு 10 to 1 தான் சார் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ். லைக் ஸோ அந்த டைம்ல ஜிஎஸ்டி கிளாஸ் எப்படி சார் சப்ஸ்டியூட் ஆகும்? புரியல, உங்களுக்கு 10 to 1 காலேஜ் போயிட்டு இருக்கு? இல்ல சார், அப்படி எங்களுக்கு பிளான் நெக்ஸ்ட் பண்ணிட்டு வீக் இருக்காங்க காலேஜ் சார். எங்களுக்கு நெக்ஸ்ட் கம்மிங் வீக் மண்டேல காலேஜ் இருந்து. ஓபன் பண்றாங்க. டேய் சார், என்ன பேச விடுறா. சரி, ஓகேடா ஒன்றரை ஓகேடா. ஒன்றரை யாராவது ஒருத்தர் பேசுங்க, பொறுமையா பேசுங்க. சார் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து காலேஜ் ஓபன் பண்றாங்க சார். ஸோ ஓகே. எங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் இயர்ஸ் வந்து மார்னிங் 9 to 1:30ன்றாங்க சார். ஓகே. ஸோ அந்த டைம்ல உங்க கிளாஸ் எந்த எந்த டைம்க்கு சார் சப்ஸ்டியூட் ஆகும்? ஐ திங்க் 3 hours அப்படியே மொத்தம் சப்ஸ்டிட் ஆகும் நினைக்கிறேன். 10 to 1 அப்படியே சப்ஸ்டிட் ஆகும் உங்களுக்கு. இல்ல சார் சார் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா உங்க கிளாஸ் போகும்ன்றீங்க? ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் தான் போவோம். ஓகே சார். ஸோ அதுக்கேற்ற லைக் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான காலேஜ் ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. லைக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. யூ கேன் ஏபிள் ஸ்டார்ட் த கிளாஸ் செஷன் சொல்கிறோம். அப்படி தான் பேசியிருந்தாங்களே தவிர இது உங்களுக்கு காலேஜ் நடக்க போகுது அப்படிலாம் தெரியல. லைக் செகண்ட் பி தானே, நீங்கள் செகண்ட் பேட்ச் தானே? தேர்ட் இயர் சார். இல்லடா, லைக் ஃபைனல் இயர்ஸ்ல இது தானே? ஆமாம் செகண்ட் பேட்ச் பி ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தானேன்னு கேட்குறேன். ஆமாம் சார் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் மார்னிங் வைக்கிறாங்களா இப்போ உங்களுக்கு? ஸோ ஓகே, நான் பேசுகிறேன் இதில் என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு பேனலில் பேசிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே சார். ஸோ மேக்ஸிமம் எனக்கு 10 to 1 என்னோட கிளாஸ் டைமிங் 10 to 1 தான். ஸோ மத்தியானம் எனக்கு தருவாங்களான்னு கேட்டால் திஸ் இட் ஒன்ட் ஹேப்பன் ஐ கெஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச மார்னிங் மட்டும் தான் ஷெட்யூல் கரெக்டாக இருக்கும். ஓகே சார். ஐ திங்க் 10 to 1 will be feasible for us. ஸோ இப்போ எல்லாருக்குமே அது ஈஸியாக இருக்கும். ஸோ 10 to 1 முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் திங்ஸ் ஆன் ஸ்டெப்ஸ் அண்ட் ஆல் வி கேன் ஏபிள் டு டூ. ஸோ 10 to 1 ஐ திங்க் இட் மே கெட் எக்ஸ்டெண்ட். ஸோ 2 o'clock கூட போகலாம், ஹவர்ஸ் 2:30. இட்ஸ் அப் டு யூ. ஸோ எந்த அளவு நம்ம போயிட்டு இருக்கோன்றதை பார்த்துட்டு வி கேன் டூ இட். ஸோ எக்ஸாம்ஸ் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம முடிச்சிக்கலாம். ஓகே சார். ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் கிடையாது, பார்த்துக்கலாம். ஸோ லைக் நான் அதையும் உங்களுக்கு கொடுத்துறேன். லைக் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் எனக்கு ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஷீட் வரல. லைக் உங்களுக்கு 69 வருதுடா, 69 67 தான் வருது. ஆனால் ஆஸ் பர் ரெக்கார்ட் லிஸ்ட் 70+ காட்டுதுல உங்களுக்கு. சார் ஆமாம் சார், ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இப்போ 73 கிட்ட இருக்கும் சார். 73 இல்லை, ஒரு 83 வரைக்கும் நம்பர் இருக்கு. அதுல வந்து சில பேர் போயிட்டாங்க, ஒரு 10 பேர் கிட்ட போயிட்டாங்க. ஓகே. அதுல இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் சார் அட்டெண்ட் பண்றாங்க. இல்லடா, நானே கேட்குறேன் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்குறேன் காலேஜ்ல. சார் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து ஆஃப்லைன் கிளாஸ்ல 70sல இருந்தது சார். ஆன்லைன் கிளாஸ்ல தான் சார் குறைஞ்சு போயிடுச்சு. முக்காசி பேர் வர மாட்டாங்க அந்த மாதிரி நிலைமை. they are in college, right? Yeah, they will come to college. Mostly they will come to college. So அவங்களுக்கும் அப்டேட் பண்ணிருக்கேன்னு தான் நான் சொல்றேன். Like they also have to fill all those things. Some class attend பண்றாங்க பண்ணல. So apart from that, in case if they need certificates, so கண்டிப்பா எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஏன்னா காலேஜ் அவங்க வந்து தான் ஆகணும். So they have to write their exams. So attendance must for you on that day. So they have to write their exams. So exam எழுதுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க பாஸ் பண்றாங்க, ஃபெயில் பண்றாங்க, we have to issue certificates. They got passed, we have to issue certificates. As well as they fail also, we have to issue certificates. Okay sir. So up to that, which அவங்க என்ன பண்றாங்கன்றத பொறுத்து தான் we have to do. ஸோ அதனால தான் பேலன்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து ட்ரை டு ஃபில்னு சொல்கிறது. லைக் எனக்கு அக்யூரேட் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு யாரா ஒருத்தர் கொடுங்க. லைக் ஈவினிங்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க உங்கள் பேச்சுலர்ட்டு? நான் ஏலியன் எடுத்து கேட்டிருக்கேன், நான் அப்டேட் பண்ணல. லைக் உங்களுக்கே சொல்லிடுறேன், அதையும் எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ எத்தனை பேர் ஆக்சுவலாக? ஆமாம், எங்கள் கிளாஸில் ஆக்சுவலாக சார் ஆன்லைன் கிளாஸில் கவனிக்கிறவங்கன்னா சொல்லலாம் சார். ஆனால் ஆஃப்லைன் கிளாஸில் முக்காசி பேர் வர மாட்டேங்கிறாங்க. நாட் ரெகுலர், இட்ஸ் நாட் ரெகுலர், இர்ரெகுலராக இருக்கு சார். இல்லை அவங்க லைக் அவங்க கிளாஸ் மேம் கிட்ட கிளாஸ் சார்கிட்ட கேட்டா தேவையில்லை ட்ரை டு கெட் ஆல் தோஸ் திங்ஸ். அவங்க என்ன கொடுப்பாங்களா? அட்டெண்டன்ஸ் ஷீட் வச்சிருப்பாங்களா? அட்டெண்டன்ஸ் ஷீட் இருப்பாங்கடா உங்ககிட்ட கண்டிப்பா. இருக்கு. சோ இதுதான் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு they might have some notes or some of the details, right? ஓகே சார், நான் ட்ரை பண்றேன் சார். நான் கேட்டு உங்களுக்கு அனுப்புறேன் சார். ஓகேடா. நார்மலா சார் ரெகுலர்னா ஆவரேஜா யாரெல்லாம் ஆன்லைன் இல்ல நான் क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணனும் அதுக்காக. So after get print all those question papers. அதுக்காக நான் கேக்குறேன். ஓகே சார். சார் நான் ஆவரேஜா யாரெல்லாம் அட்டெண்ட் பண்றாங்களோ அவங்க பேர்லாம் உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரி ஓகேடா. அந்த லிஸ்டோட அப்படியே அனுப்பிச்சு விட்டுரு. அதை வச்சு நம்ம கிராஸ் ப்ளே பண்ணி எவ்வளவு யாருக்கு என்னென்ன क्वेश्चन ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு we can able to do it. ஓகே சார். ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேட்டர்ன் வரப்போதா, சிங்கிள் கொஸ்டின் பேட்டர்ன் வரப்போதான்ட்டு இன்னும் எனக்கும் சரியா அப்டேட் தெரியல. லைக் ஆன்லைன்ல இருந்தா ஷுவரா சொல்லலாம் you will be getting different types of question papers னு சொல்லிட்டு. லைக் இட்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன்ன்றனால ஸோ we can't able to do anything. என்னன்றதை பார்க்கலாம். ஷூர் சார். ஸோ பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ என்ன இதுன்னு சொல்லிட்டு ஸோ மேக்ஸிமம் ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைன் அது கன்ஃபார்ம்.
ஓகே சார். ஸோ அது மட்டும் நான் ஷூராக இருக்கேன். எக்ஸாம்ஸ் மட்டும் ஆஃப்லைனு. லைக் இது மட்டும் நான் டீடைல்ஸ் மட்டும் என்னென்ன ஃபில் பண்ணுன்றதை மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் டீடைல்ஸும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரே கொஸ்டின் பேப்பரா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பரான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஆடிட்டோரியம் நடக்கணும்னு நினைக்கிறேன் எக்ஸாம். ஆடிட்டோரியம் தான் சொன்னாங்க. ஆடிட்டோரியம் கிளாஸ் ரூம் சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியல. ஸோ கிளாஸ் ரூம் தான் 70 மெம்பர்ஸ் ஆக்குபை பண்ணுற மாதிரி இடம் இருக்குல்ல, ஸ்பேஸ் இருக்குல்ல அதில். அப்படிதான் சார் சொல்றாங்க. புது பில்டிங் பண்றாங்க சார். ஸோ தெரியல சார், நாங்கள் வந்து போனதுக்கு. ஓகே ஃபைன். சரி ஓகே பார்த்துக்கலாம். ஸோ லைக் எக்ஸாம்ஸ் மட்டும் ஆஃப்லைன், அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் பர் டீடைல்ஸ் வி வில் டூ. ஸோ ஷெட்யூல் படி போட்டோம், பார்த்துக்கலாம் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே சார். ஸோ ஓகே நான் இது முடிச்சிட்டேன்னா இதில் ஐ ஹேவ் டு டேக் திஸ். ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டில் திஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபார் யூ, ரைட்? Yes sir, you have finished sir. Okay, now you have to go for this. So person who's not liable to register. So யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் has certain details. So whoever can just who should not register as per GST records means like exempted goods on like we have been already sound like exempted goods, non rated, non GST, then access developers. Do you remember that? So normal dealer compulsory இருக்கு முன்னாடி we have been discussing, sorry, after normal dealer compulsory அப்புறம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். Exempted goods, non GST. Do you remember yes, sir, that? yes, sir. Yes, So those types of dealers should not register under GST concept itself. So avangala da solli explain, they have given the expression here. So first one is engaged exclusively in supply of goods or services both which are not liable to tax. So some goods are not liable to tax. So examples I've already பார்த்தேன் like alcohol, petrol, yabarka. So those goods and all will not come under GST concept itself. பார்த்தது ஞாபகம் இருக்கா? Yes sir. Yes, so those goods are all not lie under GST concept itself. So then GST kulle varadu. So in case exclusively, so exclusive na. So what is called as exclusively? Sir exclusive na adu mattum special எப்படி சொல்லுவோம் ஒரே நிமிஷம். So exclusive like government will give some exemption for those goods. So on the Not goods involving sir. Yes, so it won't lie under GST concept itself. So GST kulla they involve agadandradha. They have given you those topics. So what government is saying that some of the goods will not lie under GST concept itself. So GST concept la varave varadan solli they are telling us. So which is example is of like petrol and alcohol. So petrol the GST won't like, it's going to be liable at all. So GST liable agadu because government is just the government no scheme in GST scheme kondu varala. If they get those scheme into this, so it's a petrol GST products kondu vandanga apna it will be a human exchange here. So you know changes nariya nadakkum adula. So enna changes nadakkum appdi getting appadina the price is going to get decreased. So the price variation is going to get decreased. Almost 25 to 30 rupees of the price petrol will come down. So easy kila vandrum. So அதனால இந்த கவர்மெண்ட் மெயின் எக்கானமி ரன் ஆகுறது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல தான். லைக் ஆல்கஹால்ல இருக்கும், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், தென் டாக்ஸ் கலெக்டிங் அத்தாரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் கவர்மெண்ட்டுக்கு பெரிய லைக் கவர்மெண்ட் இஸ் earning huge number of profits here. ஸோ ஒரு இடத்துல நடக்கும் போது which is government has exclusively just for those types of goods government is telling us not to maintain, not to register under GST concept itself. இது வந்து first point. Second point பாத்தீங்க அப்படின்னா in case exclusively in supply of goods or services both which are exempted from tax. So exempted goods பார்த்தா ஞாபகம் இருக்கா? So exempted goods, yes, which is example ana exempted goods ku. What are the examples of exempted goods? Sir, food items. Yes, fresh fruits, bread, milk, curd. So இதெல்லாம் வந்து it won't come under GST concept. These are the exempted goods. So exempted goods like products GST register பண்ணுவான்னு கேட்டா no. So we don't need to register. Excuse me. And third thing, agriculture is to the extent of supply
of procedure from the end from the land cultivations. So agriculture, whether it can lie under goods or it's going to lie under service. Service, sir. எப்படி சொல்றீங்க land cultivation service under? Sir, sorry, goods, sir, sorry. Yes. So we are going to handle goods, agriculture products பொறுத்தவரை we are going to handle all those goods. So goods வச்சு தான் நம்ம லை பண்ணுவோம். So for land cultivation, so cultivation of lands. So land cultivate பண்றதுக்கு எல்லாருமே வந்து one second. Sorry. For agriculturing departments, agriculture will lie under goods category. ஆமா தானே? So land அப்ப land cultivation தான். What is called as land cultivation? சார் அது goods கிட்ட தானே சார் வரும். land cultivate பண்ணி தான் சார் goods எடுக்கறோம். Land வந்து landlord cultivate பண்ண மாட்டாங்க. He's going to give it for another person, like ரெண்டுக்கு விடுவாங்க or else it can be leased. விடுவாங்களா? குத்தகைன்னு சொல்லிட்டு it has a meaning, like குத்தகைக்கு விடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது விடுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will get the amount just for the it is like a lease agreement. ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க, like if they what products they are going to use there, so they will issue 1/3. So in case இப்போ அந்த லேண்ட்ல வந்து they are going to use any mango business, so mango trees வச்சுட்டு அதில் business like goods பண்றாங்க அப்படின்னா அந்த goodsல வச்சு விளைச்சல் like farmingல இருந்து 1/3 of goods they have to issue for the landlord. So ரெண்டுக்கு எடுத்துருக்காம they have to give. So land cultivation is like just நீங்க landlordே வந்து land cultivate பண்ண மாட்டாங்க. So many of the concepts they are going to give it for lease agreements. So leaseல கொடுத்துருவாங்க. So leaseல கொடுத்து they are going to get the cash for the lease amount as a lease, as well as they have to just the person who is getting the land from the landlord has to give a goods, just whether if he is going to do any goods there. So goods handle பண்றாங்க அப்படின்னா they have to issue the 1/3 of the goods for him. So 1/3 like they have to issue. So ஒரு ரூல் மாதிரி they are following. And தெரியுமா தெரியாதான்னு தெரியல, like everyone is just maximum. So someone is going to give a land. So land ஒருத்தன் கொடுக்குறாங்க அப்படின்னா they have to do this like. So இந்த மாதிரிலாம் இருக்கு. எந்த அளவு 100% ட்ரூ பண்றது இல்லை. This is the exact category. So இப்படிதான் அதில் போயிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. Okay, and fourth point, such other person as may be notified by the government on the recommendation of the GST Council. So notified by the government. So other notified person yaru? Who's called as other notified person? So when we started the GST registration, adla or point pathom like 7th point or 8th point. So other notified persons we have seen for registrations, for taxpayer pathom, tax director pathom, so non-taxable party like another country person, so நிறைய பார்த்தோமா tax deductor. அதுல ஒரு ஆப்ஷனா we have been seen other notified person. அதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் நான் ஞாபகம் இருக்காது. other notified person, remember that? ஞாபகம் இருக்காது. Like other notified person, just they can choose the tax. So other notified person has he has an demand. So demand and சொல்றதா he has an rule. So it's up to him. So he has 3 options. So only he can able to select what type of tax he need to pay. Whether he can select central government or else he can select state government. So just if you are situated in Tamil Nadu, Tamil Nadu இருந்துட்டு எனக்கு சட்ட டாக்ஸ் CGST தான் வேணும், like I'm going to register under a CGST concept கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க டேரக்டா CGST தான் போவாங்க. So other notified person has a benefits. So he has a benefit that he can select the tax, like central government and central government, state government and state government. He can apply selected. So இது அவங்களோட இவங்களாம் இந்த கான்செப்ட்ல வரவங்க வந்து should not liable, since they are not liable to the system. லாஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் லைன். ஸோ நம்ம ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோமா,
So after completing 100%, we have to submit it, right? Yes, sir. So submit பண்ணி just 7 days. நான் என்ன சொல்றேன், submit பண்ணி எத்தனை நாளுக்குள்ள you will receive a GST number? 5 days or something, sir. Just up to 7 days, which is till 7 days you have to wait. எதுக்காக வெயிட் பண்ணாம government has to validate all those things. So what the details you have uploaded there. So நீங்க upload பண்ண details எல்லாமே கரெக்ட்டா தப்பான்னு சொல்லிட்டு they have to verify it. So it might take 7 days for them, 7 working days for them to access all those things. So எல்லாத்தையும் வந்து they have to check it and they have to re-verify it. Once all those things are good and it's clear, so they will issue us a certificate within 8 to 9 days. 7 days குள்ள உங்களுக்கு எந்த ரிப்ளே வரல அப்படின்னா just what you have given that done there is full and full right. So எல்லாமே நீ 100% கரெக்ட்டா பண்ணிட்டீங்க. So you are waiting for your GST number. So you just next or 8th or 9th day you will receive a GST number. In case if you receive any of the following details, like the 7 days kulla, they are issuing any notice for you that you have made any mistakes that are what the details you are given there. We can't able to find it out there, whether it is right or wrong. So they will issue a notice. So once they issue a notice, you have to re-log in it again and you have to correct all those things. But what the mistakes you have made there. So you have mistakes, you have to go up, you have to change it. So once you clear up பண்ணிட்டீங்க அப்படின்னா you won't do anything. You will receive a GST number within 8th or 9th day. So 8th day இல்ல 9th day you will receive a GST number. So in case if you have made any mistakes, so mistakes எதனா பண்ணிருந்தீங்க அப்படின்னா in case if you have made any mistakes, you have to re-log in it again and you have to give the clear clarification for them to access. So 100% we have to fill all those 100% right. So what are the details we have to fill in our GST registrations? Sir, our address, all the documents are from Aadhaar card, PAN card, address, proof, name, in the business பண்றோம். இதெல்லாம் போடணும் sir. Yes. First thing you have to give your basic details. Second thing you have to give your promoters and partners details. And third thing you have to give your principal, like what type of business you are going to do. And this is principal phase of business as well as your HSN codes. And your just full and full, it will contains full and full your basic details only. So full of basic details whatever அதுல இருக்கும். So apart from that, it won't be there. So வேற எதுவுமே அதுல கேட்க போறது இல்ல. So ரெசிடென்ஸ் அதுக்கப்புறம் யாரும் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? Anyone have tried that? No sir. Try பண்ணி பாருங்க, like it will be easy for you to do. So கொஞ்ச நாளைக்கு just for first few days it will be just you will get struggle. So அதுக்கப்புறம் it will be easy for you to access. So the registration timeline. So every person who is liable to register themselves under CGST Act 17 must do within 30 days from the date when he becomes first liable. So what is called as liable? So liable na they can அந்த மாதிரி sir. So what they can just They will be responsible. They are able to or they are என்ன சொல்லுவோம் அந்த ஒரு word இருக்கு. So first liable. They have the ability to rule. They have to register. They can easily register. As per this liable or Sir, likely to do something, sir. Likely to do something or likely sir, likely to do something. So liable is a thing that which is the first day of sale. So NI level they are going to make a sale. So they going to make the first sale. So first sale money within 30 days they have to get the registration number. So or else this is for normal dealer. So as a normal dealer, corporation dealer, taxpayer irundinga appadina this will be access. Which is with first 30 days kulla you have to just first 30 days of your liable. So liable means sale. So liable in general சொல்றீங்க, like I'm asking about liable na GST concept. So liable na sale. So liability. And the word ஞாபகம் இருக்கா liability? Yes sir. So the word liability defines it's a sale. So liability is known in a sale. So first 30 days from the date when it becomes first sale for. So first sale எப்ப பண்றீங்கன்றதா they are going to determine. So within your first 30 days, 30 days குள்ள நீங்க registration எடுத்துறணும் from the first sale date. And this is for as a normal taxpayer. When it comes to casual or non-resident taxable person, 5 days prior to commencement of business. So நீங்க business start பண்றதுக்கு 5 days க்கு முன்னாடியே you have to register yourself as a GST register.
சரி taxpayer and the taxpayer, cash and taxable person, non-resident and the non-resident, so you have to get your GST number. So for a normal dealer, So suppose அந்த person unregistered இருந்தா tax pay பண்ண தேவையா சார்? sorry, அந்த person unregistered இருந்தா அவன் 5 days முன்னாடி tax pay பண்ண தேவையில்ல? so unregistered and the GST concept வர போறீங்க. So it's called as B2C dealer, not a B2B dealer. ஓகே சார். So first 30 days is for as a normal dealer, we are going to register yourself as a taxable person, which is it is valid. It's in எப்ப just நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so within 30 days from the date when you are going to make your first sale. So within 30 days, you have to get your GST number. So you have to register yourself and you have to receive your GST number. This is for normal taxpayers. But when it comes to casual taxable person or non-resident taxable person, which is you have to take before commencement of business. So 5 days before, so 5 days prior away, you have to register yourself. So அதுக்குள்ளே you have to register and you have to get your GST number. So these are the difference between these two. So next thing பார்த்தீங்கன்னா like after completing your registration, so 100% complete பண்ணி after giving your EVC or your DSC, so EVC பண்ணுறீங்க DSC பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா if the proper officerன்றது the person who is going to see all those details what you have filled there. So GST register பண்ணி submit பண்ணிருப்பீங்களா கவர்மெண்ட்டுக்கு. So government is going to assign a proper officer like இன்னொரு taxable person is going to assign. So assign யார் assign பண்ணா whether it is a sales tax officer. So யாருங்கன்னா the sales tax officer. So they are going to as they are going to give them the proper details like what the details have been updated in your GST portal. They are going to give it to them. So அவர் என்ன பண்ணாம the proper officer does not take any action within 3 days of the submission. So நீங்க submit பண்ணி 3 days குள்ள அவங்க அந்த proper action எடுக்கணும் of application along with necessary details and documents or within 7 days of receiving the clarification so selected. So what we have given, so நீங்க கொடுத்த details எல்லாமே just within 3 days குள்ள you have to verify it. So 3 days குள்ள அவங்க verify பண்ணிட்டாங்க அப்படின்னா next 4 days குள்ள which is your date of submission ல இருந்து 7th day குள்ள you have to receive. So if you receive any mistake that any notice that you have made a mistakes, so நீங்க mistake பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எதனா notice or orders கொடுத்திருந்தாங்க அப்படின்னா you have to give a clarification for them. Otherwise, which is illa clarification notice எதுவுமே செக் பண்ணல the which is the details are given is full and full right அப்படின்னா within 8th or 9th day. Within 8th or 9th day, you will be receiving your GST number. Which is so சொல்லிங்க the application for grant of registration is deemed to be approved. So 7 days மேல உங்களுக்கு notice orders எதுவுமே வரல அப்படின்னா if you does not receive any notice or orders after 7th day from the submission, 7 days from the submission of your registration, your GST registration has been granted and you will be receiving your GST number within next 2 days. 7 days வரைக்கும் தான் you will be receiving your notice. இதெல்லாம் தப்பு பண்ணீங்க அப்படின்னா within 7 days you will be receiving all those things. அப்படி இல்லை அப்படின்னா your registration has been approved. Okay. Okay, sir. புரிஞ்சுதா? Yes, sir. Let's note it down, no?
Over. Yes, sir. Others? Okay. Yes, sir. So now we are going to see about the registration procedure. So every number registration procedure cancel for use பண்ண போறோம். So first thing which is we have already seen the registration details, right? So number registration பார்த்தாச்சு. Yes or no? Yes, sir. பார்த்துட்டோம் sir. So now we are going to see about the cancellation of registrations. So for what reason we are going to cancel? So government can cancel the registrations. Government also can cancel. As well as we can also, just if we are going to wind up our process, we can able to cancel the numbers. So government also has a rights to cancel a GST number. So another reason we can cancel பண்ணாங்கன்னா, we can able to see here. So cancellation of GST registration can be done by. So cancellation of GST registrations. So யார் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா requested by the taxpayer. So first thing is the taxpayer is going to request them. So if your turnover is not up to the limit, so எதுக்காக request பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா turnover is less than the threshold limit. So what is the basic threshold limit to get the GST number? Sir, 40/20, sir. So what 40 or what 20? Sir, for manufacturing basis it's 40, sir. For service basis it is, for goods basis it's 40, for service basis it's 20, sir. This is for normal states. When it comes to special category states, what are the GST limits? 20/10, sir. Yes, for goods it will be 20 and for services it will be 10. So this is requested by the taxpayer. If the taxpayer is going to request this, he has already got his GST number. So if he just our என்ன கான்செப்ட்ல பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, he will not just our turnover limit வந்து it won't get up to the registration limits. So 40 lakhs மேல போனா GST number எடுக்கணும்னு சொல்லிட்டு government has a rule. Just அது கம்மியா இருந்தாலும் he can able to take his GST number. Yes or no? எடுத்துக்கலாமா? But in case if just what the turnover is less than 20 lakhs, which is less than 40 lakhs இருக்குன்ற இடத்துல, he has also got his GST number, but he can't able to do run his business, or else he can't able to get the proper details. So அவங்களுக்கு வர இன்கம்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் ஆர் எதுவுமே வந்து like it is not up to the level what they expected. So அந்த மாதிரி வரும்போது they can able to cancel the GST number. So they can request the government for the cancellation, and that is the government is going to approve. So with the proper evidence only government will cancel the GST number. So without all those proper evidence, they won't cancel anything. Okay, so which is if the government is asking, which is if the taxpayer is asking them to cancel his GST number, government will just they have to issue, like the taxpayer has to issue proper evidence and proper details for the government to cancel the GST number. So without those proper evidence and proper details, they won't cancel anything. Okay, so requested by the taxpayer. And second thing, the other cases. So other cases, என்ன கான்செப்ட் வரும்னு பாத்தீங்கன்னா, if they just after taking the GST number, they are not going to file any returns. So returns say 1 year or 2 years க்கு file பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, the GST number will get automatically cancelled. So GST number எடுத்தா surely they have to Sir, file the returns. So once you get the GST லாஸ்ட் சொன்னீங்களா சார், அது கொஞ்சம் கேப் விட்டுருச்சு சார், எனக்கு அது மட்டும் புரியல சார். So when they're getting the GST number, so after getting the GST number, you have to file all those returns. Okay, so the GST number எடுத்து returns file பண்ணல, just 1 year, 2 years or 6 months returns file பண்ணல அப்படின்னா government will cancel your GST number. Government has the rights to cancel your GST number. So நீங்க சேல்ஸே பண்ணாம பர்ச்சேஸே பண்ணாம அப்படியே இருந்துட்டு returns file பண்ணனா, you have just government will cancel it. So sales or purchase நடக்காம நான் returns file பண்ணனும் கேட்டிங்க அப்படின்னா, you have already taken your GST number. You have agreed the government that you are going to make any sales or purchase. The sales purchase நடக்கல நான் ஏன் ஃபைல் பண்ணனும் கேக்குறீங்க அப்படின்னா, you have to file it. So you have to file zero returns. Okay sir. So zero returns கண்டிப்பா ஃபைல் பண்ணி ஆகணும். So ஃபைல் பண்ணாம எதுவுமே நடக்காது. Just நீங்க ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா within 6 months your GST number will get cancelled easily. So data government cancel பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். Okay. And next thing, tax officer and legal heirs in the case of death of a taxpayer. So tax officer எப்படி cancel பண்ணாலும் பாத்தீங்கன்னா for the reason. So this is the exact reason. So just நம்ம எடுத்து just நம்ம ஆக்டிவா இல்ல, or else if you are making any malpractice or misbehave with the GST number what you have taken. So HSN code வந்து for just you will be giving for retail business like masala products, but you are doing gold business in that. So gold purchase பண்றது, accessories purchase பண்றதுன்னு சொல்லிட்டு you have been doing with those the GST number what you have taken. So in this category, taxpayers, the government has the rights to cancel the GST number. Okay. Okay sir.
So நீங்க returns file பண்ணனா number automatically cancel ஆகும். Tax officer cancel பண்றாங்க அப்படின்னா this will be reason. So what you have mentioned in your GST number. So நீங்க GST numberல mention பண்ணாத வச்சுதான் it's just what type of HSN you have chosen there. So நீங்க choose பண்ண HSN code வச்சுதான் you have to file all those. You have to make sales or purchase. So apart from that, if you are going to make any sales or purchase, government has the rights to cancel all those GST number. So government has all those rights to cancel your numbers. So when you are making mistakes or when you are making malpractices or when you are making misbehave in your GST number. So you change பண்ணி நீங்க பண்றீங்க அப்ப government has the proper evidence and proper rights to cancel all those things. Okay. And next thing, legal hair in case of death of the taxpayer. So who's called as legal hair? சார் பசங்க அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க சார். சன் Yes. டாட்டர் Yes. If I'm going to do a business, I'm already doing a business in case I'm naturally I'm dead. So since I business பண்ணிட்டு இருக்கேன், since I'm not able to do that business. So என்னோட இடத்துல நான் இல்ல எனக்கு வேலை வேற யாருன்னா வர போறாங்க அப்படின்னா, so before away they have to give the proper details for the government. Okay, so before away government வந்து you have to just நம்ம registration பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். என்னோட ஆப்ஷன் சார்? லைக் செகண்ட் பிசினஸ் டீடைல்ஸ் உள்ள ஃபில் பண்ணும்போது கீழே வந்து அடிஷனல் டீடைல்ஸ் ஒன்று கேட்கும் லைக் ரீசன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். எஸ் சார். The reason for registration கேட்குமா அதுல வந்து ஆப்ஷன் இருந்ததா ஜிஎஸ்டி நம்பர் லைக் 7 to 8 ஆப்ஷன் தனியா இருந்தது. எஸ் சார். ஆமா தனியா. எஸ் சார். ஸோ அதுல வந்து லீகல் ஏஜென்ட் ஒரு ஆப்ஷன் நான் காமிச்சேன் லைக் பாத்தீங்கன்னா ரொம்ப பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு லைக் லீகல் ஏஜ். ஸோ ஆர்எல்ஸ் டெத் ஆஃப் அ பார்ட்னர். ஸோ டெத் ஆஃப் அ ஓனர். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கு லைக் யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் யுவர் ஜிஎஸ்டி நம்பர். ஸோ பிஃபோர் ஜஸ்ட் நீங்க லீகல் இறந்து or else your father dies நான் வந்து இல்ல just my son is going to do a business அப்படின்னா he has to inform the government that I'm no more there. So இல்லாத இடத்துல is going to handle the business சொல்லிட்டு he has to change. So we have a proper evidence. So எல்லாத்தையும் evidence கொடுத்தா மட்டும்தான் government will approve all those things. So without those evidence government is not going to do anything there. Okay. And கீழே பாருங்க ஒரு intimation கொடுத்துருவாங்க. Application for cancellation in case of voluntary registration made under GST can be made only after 1 year from the date of registrations. So உங்க turnover limit கம்மியா இருந்து so voluntary நீங்க register பண்றீங்களா GST ல so we are going to do a voluntary business. So voluntary business start பண்ணி we are going to do registrations. So அந்த registration பண்ணி எப்ப நீங்க நம்பர் கேன்சல் பண்ணா after the 1 years. So 1 year அப்புறம் தான் you can able to cancel the GST number. இல்லனா உங்களால பண்ண முடியாது. So once you get your GST number you have to wait 1 long year to cancel it. So நீங்க தப்பா எடுத்துட்டீங்க லைக் அதனால தான் உங்களுக்கு 100% முடிச்சதுக்கு அப்புறம் EBC or DSC பண்ணாதீங்கன்னு நான் சொன்னது. So this is the exact reason for what I have to just from where I have to stop you. So தயவு செஞ்சு சொல்றேன் லைக் if you are going to practice பண்றீங்க அப்படின்னா once you complete your 100% of details 100% complete பண்ணிட்டீங்க அப்படின்னா don't give your EBC or any digital signature details OTP போட்டோ இல்லை வேற ஏதோ பண்ணியா வந்து நீங்க லாகின் பண்ணாதீங்க. ஓகே சார் புரிஞ்சுச்சு. லாஸ்ட்ல வேண்டாம்னு சொன்னது. எஸ் அதனால தான் அதான் ரீசன் நான் வேண்டாம்னு சொன்ன ரீசன் அதுதான். ஸோ 100% முடிச்சுட்டு நீங்க EBC பண்ணிட்டீங்க அப்படின்னா in case if your details what the details are given there is full and full கரெக்டா இருந்தது ஸோ கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே ஸோ அதுக்காக தான் கேன்சல் ஆச்சு 100% முடிச்சதுக்கு அப்புறம் EBC பண்ணாதீங்கன்னு நான் சொன்னது. ஓகே புரிஞ்சுது அது? எஸ் சார். நோட் பண்ணிக்கிறீங்களா? Yes, sir. Yes, sir. Noted down, sir. Others?
Yes, sir. Okay, fine. We'll go for next thing. Yes, sir. So cancellation by taxpayer. So reason for cancellation by a taxpayer is பார்க்க போறோம் நம்ம. So cancellation of registration by a taxpayer. So what you have seen in the before topic. So in the topic இங்க பார்த்தோம்ல, like here, taxed by taxpayer, turnover is less than the threshold. So turnover எந்த பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா we are going to cancel it. So turnover is less than the threshold limit. So 40 lakhs acts for goods it is 40 lakhs and for service it is 20 lakhs for normal category states. When it comes to special category states, it is 20 lakhs for goods and 10 lakhs for services. This is the exact turnover limit. Yes or no? Yes, sir. So if your turnover is less than the threshold limit, so threshold limit is the what the government has given. So what the government has fixed for us. So 40 lakhs மேல இருந்தாலும் you have to take this. If your turnover limit exceeds more than 40 lakhs, then a GST registration is compulsory. So threshold limit கம்மியா இருந்து நீங்க just நம்ம எடுத்துட்டீங்க, but you can't able to run your business, you need to cancel means you can able to cancel it. எப்ப cancel பண்ணான்னு பாத்தீங்கன்னா after 1 year. So threshold limit கீழ இருந்து நீங்க registration பண்ணீங்க அப்படின்னா you have to wait 1 long year to cancel your GST number. Chilla, just my turnover is more than 40 lakhs, but I need to cancel this. I'm not able to run my business. So I'm going to cancel my business அப்படின்னா you can able to cancel it, no issues. So அது வந்து instant time cancel பண்ணிட்டு போயிடலாம். When the threshold limit is lesser than the registration what you have fixed. So in those category, you have to wait 1 long year for cancelling your registration numbers. So normal taxpayer இருந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி turnover more than 4 lakhs மேல போயிட்டு நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா you can cancel it immediately. So 6 months நீங்க கேன்சல் பண்ணாலும் you can able to cancel it. இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் taxpayer எதால கேன்சல் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா the business has been discontinued. So it's not going to run his business since he's facing a loss. So just after taking his GST number, he's facing a loss continuously. So he's going to discontinue his business. So if business say வேண்டாம் I'm going to discontinue அப்படின்னா you can able to cancel it. So இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா if the threshold limit it belongs to the threshold limit. So it all belongs to your threshold limit. So threshold limit கீழ இருந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா you have to wait 1 long year. If the threshold limit exceeds, so அதிகமா இருக்கனா இடத்துல நீங்க எக்ஸிட் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா you can able to cancel it immediately. Okay. And third point, the business has been transferred fully, amalgamated, demerged or otherwise disposed. The transfer has to get to register. So who's got your business இன்னொருத்தருக்கு transfer ஆகுது. So from me it's going to transfer for Anirudh or Abhishek or Yash transfer ஆகுது அப்படின்னா you have to register yourself here as a GST dealer. So GST you have to register it. Okay, sir. So என்கிட்ட இருந்து என்னோட பிசினஸ் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னா you are going to do it. The transfer has to get registered. The transferor will cancel the registration number if it ceases to exist. So now already just number வச்சிட்டு I'm going to start I'm already running a business and I'm going to transfer it for Anirudh or Abhishek someone. So யாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். So in this category which is I have to cancel my GST number. Once I have cancelled my GST number, you have to register yourself as a taxpayer for the government. See, I'm business name. You are going to take your GST number. Okay. And next thing, there's a change in the constitution of the business. For example, private limited company has to change to public limited company. So private limited, public limited change ஆகுது. So change in constitution of business. So in case உங்க business வந்து proprietorship ல இருந்து partnership க்கு மாறுது அப்படின்னா you have to cancel it and you have to get a new GST number. So proprietorship business வந்து cancel பண்ணிட்டு you are going to register yourself as a in a partnership business. So without cancelling you can't do anything. So ஒரே நேம்னா ரெண்டு நம்ம ஒரே கம்பெனி நேம்னா இன்னொரு ஜஸ்ட் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா நடக்காத விஷயம் அது. ஜஸ்ட் பேன் கார்டு வைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஜஸ்ட் அந்த பழைய ஜிஎஸ்டி நம்பருக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைல் யூர் ரிட்டர்ன்ஸ் அஸ் வெல் யூஸ் நியூ ஜிஎஸ்டி நம்பர் ஆல்சோ யூ ஹேவ் டு ஃபைல் யூர் ரிட்டர்ன்ஸ். ஸோ ரெண்டு இடத்துல நீங்க ஒரே ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் இஸ் த ப்ராஃபிட் வில் கெட் இன்க்ரீசஸ் அண்ட் யூ ஹேவ் டு பே டபுள் டாக்ஸஸ். Hope you understand that. So business constitution change ஆகும்போது so public ல இருந்து public private ல இருந்து public change ஆகும்போது you have to cancel your GST number.
and you have to register yourself as a new guy in the new scheme. Okay, sir. Okay. And next thing, forms of cancellation. So how we are going to cancel your GST number? So in which form you have to cancel it? So in what are the forms you are going to cancel? First point, all those who cannot follow the above mentioned file an application for cancellation form GST registration 16. So form GST 16 you have to apply for the cancellations, right? Amadana. So what they are telling us to do is, all those who cannot follow the above mentioned must file an application for cancellations. Which is we can't able just when you are not going to maintain all those things. So as per GST records, our records follow பண்ண முடியல. We can't able to do anything with any sort of things what government has told us to do. So in this category we have to cancel. Just and the category we have to cancel it, right? Turnover issues are claim, or else can be a death of a owner, or else any changes in the constitution of a business. So in those all those categories, so the category we have to cancel GST number, right? So அதுக்கு எப்படி cancel பண்றது, எந்த ஃபார்ம்ல cancel பண்ற போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in first form GST 16 we have to cancel it. So in form GST 16 we have to give a proper details for the government that we are going to cancel a registration number, so we have to issue a application for them. So the legal heirs of the deceased taxpayer will follow the same procedure also. So legal heir of a business is since they have also followed the same details. அவங்களே இதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு தனியாக எதனா இருக்கான்னு கேட்டால் no, nothing is going to do there. So application for cancellation has been made in form 16 GST registration 16. So GST registration 16 you are going to update. So form 16 update பண்ணுவீங்க, form 19 தான் cancel this, they are going to reevaluate. So the following details must be included in form 16. So form 16 என்னென்ன details நீங்க upload பண்ணனும்னு பாத்தீங்க அப்படினா, details of input, semi finished, finished goods held in stock on the date on which cancellation of the registration is applied. So what are the goods you have been having? Like நீங்க already ஒரு business பண்ணிட்டே இருக்கீங்க, சடனா இந்த business close பண்ணும்போது, so you will be having a stock, right? Stock இல்லாம இருக்கும் உங்க கையில இருக்காது சார், இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும். Surely you will be having a stock. Like when you retail business பண்ணிட்டு இருக்கீங்க, so retail business பண்ணிட்டு இருக்கும்போது நீ cancel இல்ல, சடனா you are going to cancel it. So எதுக்காக நீங்க cancel பண்றீங்க அப்படின்னா, just சேல் நடக்கல. So கண்டிப்பா நீங்க அதுக்கு வந்து சொல்லிட்டு எதனா goods வச்சிருப்பீங்க. So ஏதோ ஒரு goods like ஒரு assets இருக்கலாம், furniture இருக்கலாம், TVs or some of any of the things. So அந்த ஆஃபீஸ்க்காக நீ எந்த வேணா பண்ணிருக்கலாம், லைக் ஒரு அசெட்டாவே வாங்கி போட்டுருக்கலாம். So furniture, which is ஒரு ஆஃபீஸ் செட்டப் நீங்க கொண்டு போய் ரீட்டைல் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, just you must have a proper setup. So அந்த proper setup you have to pay பண்ணிருப்பீங்களா? So goods வாங்கிருப்பீங்களா அதுக்காக? So goodsனா நீங்க பிசினஸ் பண்ற goods மட்டும் கிடையாது. You also assets also will come under the goods category. So அதெல்லாம் ஸ்டாக் தான் இருக்கும் கையில. So அதெல்லாம் fixed assets. So details of inputs, semi-finished and finished goods held in stock on the date on which cancellation of registration is applied. You have to upload all those things. So all things நீங்க அதெல்லாம் upload பண்ணிருக்கணும். And next thing, liability thereon. So on the date வரைக்கும் what of the sale you have been done. So till date sale you have to upload on that. And last thing, details of the payment. So what are the payments you have been done there? So payment பண்ணிருப்பீங்களா goodsக்கு? So on purchasing goods you have to pay tax, right? Purchasing any goods you have to pay taxes or no? Yes sir. So on the goods page is what are the payments you have done. So whether it can be cash payment or credit payment. So you have to issue all those invoices. Like you have to upload all those invoices for cancelling the registration numbers. So in the form 16 நீங்க அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம். Like next thing, the proper officer has to issue an order for cancellation form GSTR 19 within 30 days from the date of application. So within 30 days. So form 16 file பண்ணி within 30 days in form 19 the proper officer has to issue a details. The cancellation will be effective from the date
determined by the officer and will notify the taxable person. So once our GST number cancel ஆகுது அப்படின்னா the proper officer will issue, which is they will issue a notice or its order. The proper officer has to issue a notice under GST form registration 19 that your GST number has been cancelled. So form 16 you have to upload. In form 19, the proper officer has to issue a seek a notice, like he is going to verify all those things, whether all the details you have given there is right, which is you go to it correct irundha he will cancel his GST number within 30 days from the application date. So 30 days kulla you will cancel all those things. Okay, within 30 days he has to cancel all those things. So form 16 you are going to upload all those details. In form 19 he is going to cancel his GST number. Okay va. ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நோட் பண்ணிடுங்க, நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம் டக்குன்னு. ஸோ திஸ் அண்ட் தட் யூ ஹேவ் டு நோட் இட். Just inform me now. Sir, yes sir, done sir. This bit's done sir. What about others? Others have you completed it? Okay, let's go for next thing. Yeah, it's good. Yes sir, done sir. What about others? Others have you completed it?
can we skip on next topic? Yeah, okay, fine. So cancellation by a tax officer. So tax officer, for what, in which basis he can able to cancel all those things. So why will the officer cancel registrations? So which is not as per your records, government is going to cancel. Government in the ways they can able to cancel it. So why will the officer cancel registrations? Heading. So first point, the registration can be cancelled if the taxpayer does not conduct any business from the declared place of the business. So you have been issuing details that you are going to start do a business in a particular place. So in the office of the business not of the just we have given a principal place of business that we are going to start a business in this premises. So we have been given the details, right? So in the place of business we have to issue a proper details and we have to issue proper evidence. Like we'll be updating our lease agreement or rental agreement or EB bill. So like all those stuffs you have to upload there, right? So we have to upload in a principal place of business. So once we are what the things we have uploaded there. So upload பண்ண இடத்துல business நடக்கல அப்படின்னா the proper officer has the taxpayer has the reason to cancel his GST number because the what the address you have mentioned there. So in the principal place of business they are not doing any business. So in those categories they can able to cancel all those GST number. So this is the reason. And second thing, issue invoice or bill without supply of goods or services. So issue invoice or bill without supply of goods or services. So invoice issue panni like any goods or services not done there. So violation of the provision. As per the provision, you have to issue a invoice only by making any sale or purchase. So sale panna mattum you have to issue an invoice. Without making any such type of things, you can't able to issue any invoice. Amadana. So without any sale or purchase. So sale panna purchase panna we can't upload, we can't give any goods for any invoice for the persons. So அந்த மாதிரி goods sale பண்ணா purchase பண்ண goods கொடுத்தீங்க அப்புறம் it is a violation for the taxpayer. So tax which is goods just as per just records you are making violation with the government. So the government has the proper details, the government has the rights to cancel in this category also. So in the ரெண்டு வேளை they can able to cancel. And third way என்னன்னு பாத்தீங்கன்னா violates the anti profiteering provision. For example, not passing on benefit of ITC to customer. So GST இருக்குன்னு சொல்லிட்டு நீ you are going to just at the time of making sale you are going to collect tax from the consumer, right? Consumer tax collect பண்ணுவீங்களா? So by making sales, so sale பண்ணும்போது நீ government like consumer வந்து you have to collect tax, yes or no? Yes sir. So tax collect பண்ணிட்டு நீங்க tax government repay பண்ணல அப்படின்னா it is a violation. So it is called as anti profiteering provision. So purchase or sale பண்ணும்போது you are going to collect a tax from the consumer. So once the consumer gets if the consumer gives cash to you, so it's going to pay a cash for you as a tax amount and you have to repay it for the government. நீங்க government repay பண்ணாம if you are going to stay as like நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா it is a anti profiteering provision. It is against violation of the government. So you have to give credit to the ITC, just you have to credit to the customers. So whether if you are making any B2B sales, so B2B sales நீங்க அவங்களுக்கு return கொடுக்கல, like if you are not going to give any tax for the just what the tax you have paid, you have to repay to them. பண்ணணுமா கூடாதா? So like Can you repeat the question sir? like nothing. If you are making sales, so sale பண்ணும்போது so you are going to make a sale for a business to business data. So business of really you are going to make a sale. So sale பண்ற இடத்துல you have to get just the tax what you have paid to you. She is going to pay tax for you, right? Yes sir. So for what tax he has paid, you have to repay to them as the ITC. So government திரும்பி repay பண்ணணுமா அந்த tax amount? Yes sir. So if you are failing to pay those tax for the government, it is a violation as per the government records. It is called as anti profiteering provision. Okay sir. So what the tax you are going to collect from the customers, you have to repay it for the government. Also you have to give the ITC. So customer can ITC you have to give it. So whether it's in those categories, if you are not going to give any of these things to the customers or the government, it is called as anti profiteering provisions. Okay. So in this proper way, the government has the rights to cancel all those things. So the government cancel பண்றது. So next thing is procedure.
So என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, so what are the procedure the government has to give for us. So as per the procedure only they are going to cancel it. So எடுத்தோன்னே டேரக்டாக கேன்சல்னு சொல்லிட்டு ஆர்டர் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. So they are just they also have a proper procedure to cancel it. So என்னென்ன procedure பார்த்தீங்கன்னா, if the proper officer has recently cancelled a registration of a person, then he will send a show cause notice to the such person in form GSTR registration 17. So GSTR registration 16 எதுக்கு? cancellation sir. Yes, you are going to update the cancellations. So in Form GSTR 17, it is called as for show. It is known as a show cash notice. So show cash notice issue பண்ணிட்டாங்க அப்படின்னா you can't able to use those GST number. So நீங்க already யூஸ் பண்ணிருக்க GST number உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. Okay, so உங்களால அந்த GST number just what the tax. So you can't able to do any of these activities. நீங்க சேலும் பண்ண முடியாது, பர்ச்சேஸும் பண்ண முடியாது. So GST number வந்து cancel ஆயிடும். And second point என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, like the person must reply in form GSTR registration 18 within 7 days. யார் அது கேமரா ஆன் பண்ணிருக்குது? Okay. So the person must reply in form GSTR registration 18 within 7 days from the date of service of the notice why his registration should not be cancelled. So he has to give the proper details. He has to give the proper registration details. So government of the show cause notice issue பண்ணிட்டாங்க form 17, they are going to issue a show cause notice and you have to repay it within 7 days in the form GSTR 18. So GSTR 18 la you have to repay to them that you should not cancel GST number for those types of category. So நீங்க பிசினஸே பண்ணாம இருக்கீங்க, ஸோ ஜிஎஸ்டி நம்ம எடுத்துட்டு பிசினஸே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா government is going to issue GST in cancellation of show cause notice in form GSTR registration 17. In 18 you have to give a reply for them. ஸோ நீ கொடுக்க 18ல நீ கொடுக்குற ரீப்ளே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் தேர்ட் பண்ணிப்பாங்க. இஃப் த ரீப்ளே இஸ் ஃபவுண்ட் டு பி சாட்டிஸ்ஃபேக்டரி, த ப்ராப்பர் ஆஃபீஸர் வில் ட்ராப் தி ப்ரொசீடிங்ஸ் அண்ட் பாஸ் அன் ஆர்டர் இன் ஃபார்ம் GSTR registration 20. Okay, so 16, 17, 18, 19, 20 plays a major role. So 16 வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, you are just in your own way. So taxpayer வந்து is going to ask the government for the cancellations. இது form 16ல just the taxpayer is going to willingly is going to cancel GST number because he can't able to do a business ன்னு சொல்லிட்டு is going to cancel it. In form 17, so form 17 எதுக்கு இஷ்யூ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, if you in case if you are not doing a proper business there, ஸோ நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்குறதுக்கு ஒழுங்காக பண்ணலை, கொடுத்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நடக்கல, ஆல்சோ issuing an invoice without making sale or purchase. So whether you are not going to give any ITC for the government, so இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, form 17ல show cause notice. The government is going to issue a show cause notice in form GSTR registration 17. So as per form GSTR 17, they are going to issue a show cause notice. In form GSTR 18, you have to give a proper evidence and details for them to not to cancel the GST number. இது 18ல you are going to give. So 19ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, just 20ல என்ன ஆகுது அப்படின்னா, in case for 18ல நீங்க கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குது, what the details are given to the government is acceptable for them. So if the reply is found to be satisfactory, the proper officer will drop the proceedings and pass an order in form GSTR 20. So 20 la they are going to pass an order that what the details they are given is fully satisfactory as per the government records. So அதனால we are going to cancel the show cause notice சொல்லிட்டு they are going to cancel in under form GSTR registration 20. So 18ல கொடுத்த டீடைல்ஸ் எவிடன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை அப்படின்னா they are going to cancel in form GSTR registration 19. So if the registration is liable to be cancelled, the proper officer will issue an order in form GSTR 19. The order will be sent within 30 days from the no reply of the show cause notice. So 30 days time குள்ள you have to issue this. 7 days குள்ள you have to give a reply. So 7 days நீ reply பண்ணல அப்படின்னா just from that date till 30 days குள்ள government will issue an order in form GSTR 19 that your GST number has been cancelled. Okay. So these are the proper details. So 16, 17, 18, 19 and 20. So 16 எதுக்குன்னு I'm going to regulate again. 16 எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, it's just the taxpayer is going to willingly cancel its GST number. So taxpayer is willingly going to cancel its GST number because he has the threshold limit is too low for him.
So அதனால in GSTR 16 he has to issue a notice, or he has to give the details for the government. Like he's going to willingly cancel his GST number. So in GST 17 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, if you are going to violate the government's rule. So as a taxpayer, if you are going to violate the government's rule, the government is going to issue an order in GST Restriction 17. So Form 17, they are going to issue a show cause notice, and they are going to ask for the details. So once the government issued a show cause notice for you, so within 7 working days, you have to give a repaid Form GST 18. That for what reason they are not going to they should not cancel GST number. So நீ கொடுக்குற டீடைல்ஸ் வந்து எதுக்காக கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு you have to give the details. So Form 20 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, லைக் the what the details are given in Form 18. So GST 18ல நீ என்ன கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு அக்செப்டபிளாக இருந்தது அப்படின்னா they are going to pass an order to cancel the show cause notice, and you can able to use your GST number frequently. So normalize பண்ணா நீங்க யூஸ் பண்ணிடலாம். In Form 19 எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, if the details have been given there, it's not acceptable for them. So நீ அவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லாத பட்சத்தில் they will just நீங்க show cause noticeக்கு ரீப்ளை கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, government has the rights to cancel the GST number within 30 days of the not reply. So show cause notice கொடுத்து 7 days வரைக்கும் they will wait. If the details is not right, so நீங்க கொடுக்குற details கரெக்டாக இல்லை, because it is கரெக்டாக இல்லை அப்படின்னா 90ல they are going to cancel it. Okay, புரிஞ்சுதா? Yes, sir. Okay, fine. That's not a problem. Yes, sir. Copy it down, sir. Others? Okay. Yes, sir. Now we're going to see about the revocation of cancellation of registrations. So after passing the order, the hour limits is you can able to revocate the order. So just like cancel ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்க ஃபைட் பண்ணி can able to get your GST number back also. So எந்த வேஸ் எப்படிலாம் கொண்டு வரலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, revocation means the official cancellation of a decision or promise. So once government has given an order like your GST number is cancelled, so cancel ஆனதுக்கு அப்புறமா you can able to get your GST number back. So you already யூஸ் பண்ண நம்பரே திரும்பி உங்களுக்கு GST நம்பரா வரும். So revocation means the official cancellation of a decision or a promise. So revocation of cancellation of registrations means the decision to cancel the registration has been reversed as the registration is still valid. So government as per government records putting GST number cancelled, so they are going to issue a seek a notice, but you are going to revocate it. So revocate it, like you can able to get it back the GST number also. திரும்பி GST number வாங்கிக்கலாம். So the same details. So same details வச்சு you can able to get all those things. So அது எப்படி வாங்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, so அது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க. So when is revocation of cancellation applicable? This is applicable only when the tax officer has cancelled the registration of a taxable person on his own motion.
ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த நோட்டீஸும் கொடுக்காம லைக் ப்ராப்பர் டீடைல்ஸ் ப்ராப்பர் எவிடன்ஸ் கொடுக்காம கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே கேன் ஆல்சோ ரெவகேட் இட். ஸோ இல்லை உங்கள் ப்ராப்பர் டீடைல்ஸ் வச்சு நீங்கள் ரெவகேட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் கொடுக்குற டீடைல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் கேன்சலிங் ஜஸ்ட் நம்பர் since you are going to give a proper details, and கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா they can able to carry out a recancel it, redo it. So such taxable person can apply for to the officer of the revocation of cancellation within 30 days from the date of the cancellation order. So cancel பண்ண 30 days குள்ள they are going to they have to contact the proper officer for the cancellation. So revocation பண்றதுக்காக they have to contact them. So the question என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா a person can submit an application for revocation of cancellation in form GSTR registration 21 if his registration has been cancelled sumoto by the proper officer. So sumotoன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கு. ஸோ சுமோட்டோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் இட்ஸ் அ டெம்பரரி கேன்சலேஷன் சொல்லுவாங்க. ஸோ டெம்பரரியாக வி கான்ட் ஏபிள் டு யூஸ் ஜிஎஸ்டி நம்பர். ஜிஎஸ்டி நம்பர் ஸ்டில் வேலிட். ஸோ நம்ம ஜிஎஸ்டி நம்பர் வேலிடாக தான் இருக்கும். பட் வி கான்ட் ஏபிள் டு யூஸ் இட். எதுக்காக அப்படின்னா த கவர்மெண்ட் ஹாஸ் பின் லாக்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீஸ் யூ அக்கௌண்ட். ஸோ ஃப்ரீஸ் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி நம்பர் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா they won't freeze your GST number only. So they are going to freeze your current accounts also. So current account freeze பண்ணிடுவாங்க. So not only a GST number, they also have the power to freeze your current accounts also. So நீங்க ப்ராப்பர் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் they are going to revocate it. So மோட்டோல கேன்சல் பண்றாங்க அப்படின்னா for term it is called as temporary cancellations. So temporary தான் the GST number is invalid. So once you give the proper details and proper evidence of the details what the government is asking, you can just they are going to revocate it. So அவங்க திரும்பி எடுத்துருவாங்க அதை. So second point, he must submit it within 30 days from the date of services of the cancellation order at the common portal. So common portal is GST portal. So on GST portal we are going to submit the revocation details. So 30 days we have to submit it. If the proper officer is satisfied, he can revoke the cancellation of the registration by order in form GST registration 22 within 30 days. From the date of receipt of the application, reason for revocation of cancellation of registration must be recorded in writing. So Zomato cancel பண்ணிட்டாங்க அப்படின்னா within 30 days குள்ள they just the taxpayer has to give the details for the government. Like we have to give the proper details. So the reason I cancel பண்ணிருக்கீங்க which is this is not the exact reason. So we are still running a business சொல்லிட்டு they have to give the proper evidence. So இதெல்லாமே எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா within writing, not any mail communication or by any oral communication or any telecommunication or all. So they have to give they have to record all those things in a writing way. So writing la they have to give the proper details. So only through writing. So writing la mattumdan they have to give the details. So not by recordings anything. So in the records like papers or something so records you have to give it in a writing. So write பண்ணி தான் you have to give it. So sale details, purchase details, like oral communication, by through telephonic verification. So இதெல்லாம் எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் படி. So once your GST numbers get cancelled, so revocationல கொடுத்துட்டு or சுமோட்டோல கொடுத்துட்டாங்க அப்படின்னா so you have to you have to revoke it. So நீங்க திரும்பி அது offer details எல்லாமே கொடுத்துட்டு you have to get it back. So within 30 days, so நீங்க கொடுக்குற details எல்லாமே வந்து government has to the proper officer has to get satisfied. So satisfy பண்ணா மட்டும்தான் he can able to do all those things. He can able to revocate it. So நீ கொடுக்குற டீடைல்ஸ் எவிடன்ஸ் கரெக்டாக இல்லாமல் இருந்தது கரெக்டாக இல்லாமல் அவங்க ரெவகேட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ த ப்ராப்பர் ஆஃபீஸர் ஹஸ் டு ஃபேஸ் சீரியஸ் இஷ்யூஸ். So he is going to fix the serious issues. Okay. And next thing, the proper officer can reject the application of revocation by an order in form GSTR registration 5 and communicates the same to the applicant. So நீங்க கொடுக்குற revocation details வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாம கேன்சல் பண்றாங்க அப்படின்னா this is what the details are given is not fulfilled for them. So fulfilled அவங்களுக்கு இல்லாத பட்சத்தை they have the reason to just they have the rights to cancel it. So what the reason they are given there, they have to just fulfill them. So fulfill agla அப்படின்னா there is just the proper officer has the details to cancel all those things, has the rights to cancel all those things. Okay.
So the proper officer can reject the application for revocation by order in Form GSTR registration file and communicate the same to the applicant. So what the details are being given there. So you put the details on accept பண்றமா இருந்தா மட்டும் தான் they are going to accept it. So otherwise they are going to reject it. Before rejecting, the proper officer must issue a show cause notice in Form GSTR registration 23 for the applicant to show why the application should not be rejected. Should be rejected. The applicant to show why the application should not be rejected. The applicant must reply in Form GSTR 24 within 7 working days from the date of the service of the notice. So same thing. Number form 16, 17, 18 la paatha nyabam iruka. So before pona sequence la paathom. Yes, sir. So Yes, yeah, sir. same thing we have to follow here. So அது one form 17, 18. இதுல வந்து form 23 and 24. In 23, as the proper officer is going to issue a show cause notice. In 24, the applicant has to reply within 7 working days. So the 7 working days, if he is not going to repay any of these things, so நான் கொடுத்ததுக்கு கவர்மெண்ட் கொடுத்த நோட்டீஸ்க்கு ரீப்ளே பண்ணல அப்படின்னா இன்ஃபார்ம் டெசிஷன் 24 as per records they are going to cancel it. Once again, no? Sorry. Okay. So நிறைய ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு நீங்கள் 21 like from 16 to 24 we have been seen here, right? 16 24 வரைக்கும் பார்த்துருக்கோம். So hope you remember all those things. So 16 எதுக்கு 17 எதுக்கு கேட்டால் சொல்லுவீங்களா? சொல்றேன் சார். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். நான் இன்னைக்கே கேட்கும், இன்னைக்கு எடுத்து இன்னைக்கெல்லாம் கேட்க மாட்டேன். அடுத்த கிளாஸே கேட்பேன். அப்போ அந்த ஆன்சர் ஷூர் சார், ஷூர் சார். ஸோ எவ்ரிவன் ஷுட் ஆன்சர் ஃபார் தட். இருக்கறதுல இதுதான் சார் ஈஸி டாபிக். எது ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னா டக்கு டக்குன்னு லைக் 16 17 18 19 20 இந்த மாதிரி ஈஸியா லைக் எவ்ரிதிங் வில் கோ இன் a flow. ஸோ டிஃபரெண்டா இருக்காது, எல்லாமே ஒரே சீக்வன்ஸ்ல இருக்கும். ஓகே. ஓகே சார். Just note it down, no?
எஸ் சார், டன் சார். டன் சார். ஓகே லைக் அட்மிட் சார் அடிக்க போறீங்க. நான் அடிச்சிடுறேன் நானே சார். எடுத்துறேன். லட்சித் ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் வந்திருக்க போல. சார் போறேன் மேம், போட்டு அங்க வேலை இருக்கு. எங்கடா? காலேஜ் போறேன் சார். ஓகே ஓகே ஓகே. சரி எப்போ முடியுது வந்துட்டு தான் சார் இருக்கேன். சரி சரி ஓகே தான். Guys, just a minute. Roll number 1, 2, 3, 4.